நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நாளில் தியான பகுதிக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்கள். யாத்திராகமம் 39 30 முதல் 32 வசனங்கள். தியான வசனம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தானியேல் 1:3. இந்த இரண்டு பகுதிகளையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள். இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நான் பார்க்கின்ற பொழுது, யாதொரு மாசில்லாதவர்களும் சேவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாதி ராஜாவை சேவிப்பதற்கு என்ன தகுதிகள் வேண்டும் என்று சொல்லி தியானித்து வருகிறோம். மாசற்றவர்கள், அதாவது பழுதற்றவர்கள், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற சிந்தையை தங்களுடைய வாழ்வின் மையமாக வைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இவ்விதமாக நாம் தொடர்ந்து இன்றும் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது, பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும்பொன்னினாலே பண்ண வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே வெட்ட வேண்டும். முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி ஆண்டவர் மோசேக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னபடியே அவன் அந்த வேலையெல்லாம் செய்து முடித்தான். இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பட்டம், பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களுடைய பரிசுத்த பட்டம் பிரதான ஆசாரியனுடைய பாகையின் மேல் உயர கட்டப்பட்டதோடு ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது என்பதாக நாம் இங்கே வாசிப்பதனுடைய பொருள் என்னவென்றால், ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்களும் நானும் ஆசரிப்பு கூடாரமாக அல்லது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளையாக சிந்தையிலும் ஜீவியத்திலும் பரிசுத்தமே மையப்பொருளாக பிரதானமாக மாறுகின்ற பொழுது நம்முடைய ஊழியமும் மிகவும் வெற்றிகரமாக, அது ஆசீர்வாதமாக நிறைவு பெற்றுவிட்டது என்று சொல்லி நாம் கூற முடியும். நாம் ஒருவேளை இள வயது உள்ளவர்களாக இருக்கலாம், முதிர் வயது உள்ளவர்களாக இருக்கலாம். பரிசுத்தத்தையே நம்முடைய சிந்தை, நம்முடைய நினைவு, நம்முடைய நோக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஜீவியம் இவற்றின் மையமாக கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய ஜீவியமும் ஊழியமும் தேவனுடைய பார்வையில் பூரணமாக்கப்பட்டவையாக இருக்கும். அதுதான் நிறைவுற்றது என்று சொல்லுகிறது. மாறாக நாம் சிறந்ததொரு பிரசங்கியாக, இனிமையான பாடகராக, பல வரங்களும் தாளந்துகளும் திறமைகளும் உள்ளவர்களாக, தேவனுக்காக பல்வேறு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாக, தேவனுடைய பணிவிடைக்காக, தேவனுடைய ஊழியத்தின் ஆத்தும ஆதாய பணிகளுக்காக நாம் அள்ளி கொடுக்கிறவர்களாக இருந்தாலும், பல ஆசீர்வாதங்கள் நம் மூலமாக செல்லுகிறது என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பல ஆண்டுகளாக ஆண்டவருடைய சேவையில், சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும், பரிசுத்தம் நம்முடைய ஜீவியத்தின் மையப்பொருளாக இல்லாவிட்டால் நம்முடைய ஊழியம் ஒரு காலம் தேவனுடைய பார்வையில் நிறைவுள்ளதாக இருக்காது. ஆகவே ஒரு மெய்யான தேவ ஊழியனின் முதல் தகுதி மாசற்ற தூய்மையானதொரு வாழ்க்கையாகும். நம்முடைய சிந்தையின் அடிப்படையிலே நம் ஜீவியமும் அமையும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் எதை சிந்திக்கிறோம் என்று தேவன் நம் சிந்தையை குறித்து மிகவும் கருத்துள்ளவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று. நாம் எதை சிந்திக்கிறோமோ அதையே பேசுகிறவர்களாயும், எதை பேசுகிறோமோ அதையே செய்கிறவர்களாயும் இருப்போம். எனவே நம் சிந்தையை குறித்து மிகுந்த கவனமாயிருக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதிலும்
நாம் முற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க நாட வேண்டும், அதையே தேட வேண்டும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 முதல் சில வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஸ்நானகனாகிய யோவானும் அவனுடைய சீடர்களில் 2 பேரும் அவங்களுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறதை யோவான் ஸ்நானகன் பார்த்து, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சொல்கிறார். இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அவன் அப்படி சொன்னதை அந்த 2 சீசர்களும் கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பி அவரை பின்பற்றுவதற்காக அவரிடமாய் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறார். அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் கேட்ட அந்த கேள்வியிலே ஒரு ஆழ்ந்த அர்த்தம் அடங்கியுள்ளதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கவில்லை. ஏனென்றால் அவரை குறித்து ஸ்நானகனாகிய யோவான் நல்ல ஒரு அறிமுகம் செய்துவிட்டான். தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டான். இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னதை அவர்கள் கேட்டு ஆண்டவரை பின்பற்றும்படியாய் செல்லுகிறார்கள். அவர்களுக்கு பெரிதொரு ஒரு அறிமுகம் தேவையில்லை. அங்கே சென்று யார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகையினாலே ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? இந்த கேள்வி ஒரு மிகுந்த ஆழமான சத்தியத்தை அடக்கிய ஒரு கேள்வி. அவர்கள் தம்மைத்தான் தேடுகிறார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் தம்மில் அவர்கள் என்னத்தை தேடுகிறார்கள் என்பதையே அவர் அறிய விரும்பினார். நீங்கள் என்னை தேடுகிறது உண்மை, ஆனால் என்னிலே நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? அவர் கேட்ட அந்த கேள்வியின் உட்கருத்து இதுதான். பலரும் பல நோக்கங்களோடு கர்த்தரை தேடுகின்றார்கள். சிலர் தங்கள் சரீர சுகத்திற்காகவும், வேறு சிலர் பாவ மன்னிப்படையும்படியாகவும், மற்றும் பலர் சரீரப்பிரகாரமான பல தேவைகளுக்காகவும், தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படியாகவும், பல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவரை தேடுகின்றார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் அவரை எதற்காக தேடுகிறோம்? நீயும் நானும் அவரை எதற்காக தேடுகிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். என் ஆண்டவரிடத்தில் என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களை தேடி ஓடி வருகிறேனா? ஒரு வயிற்று வலிக்காக, தலைவலிக்காக அவரை தேடி வருகிறேனா? இல்லை என்றால் என் ஆண்டவரிடத்தில் நான் ஏதோ ஒரு என்னுடைய தேவைகள் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஓடி வருகிறேனா? எதை தேடி வருகிறேன்? என் ஆண்டவரிடத்தில் எதை தேடி நான் வருகிறேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தேடுகின்ற நாமோ அவருடைய பரிசுத்தத்தை அடைந்து கொள்ளும்படியாக அவரை தேடி வருகிறோமா? பல தேவைகளுக்காக ஆண்டவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கின்ற பரிசுத்தத்தை நீ தேடி பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் வருகிறாயா? அப்பா, உம்முடைய பரிசுத்தமினிலே காணப்படட்டும், உம்முடைய சிந்தையினிலே ஆளுகை செய்யட்டும், உம்முடைய சிந்தையை நான் தரித்து கொள்ளட்டும். நான் ஒரு பாவியானவன், இந்த பாவியாகிய என்னை நீர் மீட்டெடுத்தீரே, உம்முடைய பரிசுத்த சிந்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற அந்த அனுபவத்தில் கடந்து செல்ல நீர் எனக்கு உதவி செய்யும். உம்மை வெளிப்படுத்த வேண்டும், உம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். பொன்னானது எப்பொழுதும் ஜொலித்து கொண்டிருக்கும். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர், ரட்சிப்பினால் என்னை அலங்கரித்திருக்கிறீர், நான் ஜொலித்து கொண்டிருக்கும்படியாக ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி அவரை தேடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? தாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புகிற எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பரிசுத்தத்தை அடைந்து கொள்வதையே அவரை பின்பற்றுவதின் பிரதானமான நோக்கமாக கொண்டிருப்போம் என்றால் அதுதான் ஆசீர்வாதம். இந்த வாஞ்சையோடு அவரை பின்பற்றுகிறவர்கள் வெகு சிலராகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அதனை அவரில் கண்டடைவார்கள். நீ ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவருடைய பரிசுத்தத்தை நீ உணர்ந்து கொள்ள முடியும். களங்கமற்றதொரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் ஏன் நாடி தேட வேண்டும்? தூய்மையான ஜீவியம் செய்கிறவர்கள் மாத்திரமே எல்லா சூழ்நிலைகளிலும் தங்கள் உள்ளத்தில் சமாதானமும் அமைதியும் சந்தோஷமும் உள்ளவர்களாக இருக்க முடியும். உதாரணமாக,
புதிய ஏற்பாட்டு சபையிலே நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஸ்தேவானை பாருங்கள். அவன் பொய்யாக குற்றம் சாட்டப்படுகிறான். ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துச் செல்லப்பட்டு மரண தண்டனைக்கு பாத்திரனாக நிரூபிக்கப்படும் அந்த வேளையிலே, அந்த கொடூரமான வேளையிலே அவனை கல்லறிந்து கொல்லும் நோக்கத்தோடு மூர்க்க வெறியோடு அங்கு குழுமியிருந்த அவனுடைய சத்துருக்கள் அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்பதாக அப்போஸ்தலர் 6:15 சொல்லப்படுகிறது. நாம் பிறரால் புகழப்படும் போதும் கனப்படுத்தப்படும் போதும் முகமலர்ச்சியுடன் இருப்பதில் விசேஷம் ஒன்றுமில்லை. ஆனால் சோதனையின் உச்சகட்டங்களில், ஆழ்ந்த வேதனை அளிக்கும் பாதைகளில் பிறரால் புறக்கணிக்கப்பட்டு தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்டு நிந்திக்கப்பட்டு பரிகசிக்கப்பட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களாக எண்ணப்படத்தக்கதான இக்கட்டான சூழ்நிலைகளில் நம் முகம் ஒரு தேவதூதனின் முகத்தை போல அமைதியும் இனிமையும் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியம் 100% தூய்மையானதாக களங்கமற்றதாக இருக்க வேண்டியது மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தன் ஜீவிய காலமெல்லாம் ஒரு பரிசுத்தவானைப் போல ஒருவேளை பாசாங்கு செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் மரண வேளையில் அதை செய்ய முடியாது, நடிக்க முடியாது. உண்மை வெளிப்பட்டுவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மிகுந்த சோதனைகளின் மத்தியிலும் மிகுந்த இளைப்பாறுதலுடன் இருக்கும்படியாக பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுவோம். செபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, பரிசுத்தராகிய உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்படைக்க நாங்கள் பரிசுத்த சிந்தையுள்ளவர்களாக, எங்களுடைய சிந்தை வாழ்க்கை அனைத்திலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கும் அந்த தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.